நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற ஒரு மன்னனுடைய தலைநகரமாக உலக புகழ்பெற்ற அரியலூர் மாவட்டத்தின் கங்கை கொண்ட சோழபுரம் வருகின்ற இந்த மாதத்தின் 27ஆம் தேதி, அது ஜூலை 27ஆம் தேதி இன்னொரு உலக புகழை பெறப்போகிறது. அப்படி உலக புகழ் பெறுகின்ற அளவிற்கு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் வரலாற்று பெருமை என்ன என்று கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. அப்படி என்ன கங்கை கொண்ட சோழபுரத்தில் வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி மிகப்பெரிய விழா நடக்க இருக்கிறது. அந்த விழாவில் என்ன சிறப்பான செய்திகள் வரப்போகிறது என்பதை பற்றியும் ஆவலோடு இருக்கின்ற வரலாற்றை உற்று நோக்குகின்ற வரலாற்று பார்வையாளர்களுக்குத்தான் இந்த பதிவு. உலக புகழ்பெற்ற ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் தந்தையை மிஞ்சிய உலக புகழை பெற்றார். அதற்கு என்ன காரணம்? ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார், பல போர்க்களங்களில் வெற்றிகளையே குவித்தார். சோழ பேரரசை ஒரு மிகப்பெரிய பறந்து விரிந்த பேரரசாக உருவாக்கினார். அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் இந்தியாவின் கங்கை கரை வரை படையெடுத்து சென்றான். கங்கை கரை வரை படையெடுத்து சென்று தமிழர்களின் வெற்றி பதாகையை, சோழர்களின் புலிக்கொடியை கங்கை கரையிலே பறக்க விட்டான். அது மட்டுமல்ல, அவன் படையெடுத்து சென்ற பொழுது அவனுக்கு எதிர்ப்பு காட்டாமல் அவனிடம் மண்டியிட்ட மன்னர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க மன்னன் ராஜேந்திர சோழன். அவர் கங்கையை வெற்றி கொண்ட 1000வது ஆண்டை கொண்டாடும் விதமாகத்தான் ஜூலை 27ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழன் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கிறார்கள். அந்த விழாவில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு தபால் தலையை வெளியிடுகிறார். இதில் ஒரு மிகப்பெரிய இன்னொரு பெருமை என்னவென்று கேட்டால், இந்தியாவை குப்தர்கள் ஆண்டார்கள், குசானர்கள் ஆண்டார்கள், மௌரியர்கள் ஆண்டார்கள், மராத்தியர்கள் ஆண்டார்கள், ராஷ்டிரகூடர்கள் ஆண்டார்கள், சாளுக்கியர்கள் ஆண்டார்கள். இப்படி எத்தனையோ பேரரசுகள் இந்தியாவில் இருந்தது. தென்னிந்தியாவிலேயே சேர பேரரசு இருந்தது, பாண்டிய பேரரசு இருந்தது. ஆனால் இந்த அத்தனை பேரரசுகளையும் தாண்டி கடல் கடந்த நாடுகளை நோக்கி படையெடுத்து வெற்றி கொண்ட ஒரே மாமன்னன் யார் என்று கேட்டால் ராஜேந்திர சோழன் தான். இந்தியாவை ஆண்ட எந்த மன்னர்களுக்கும் இல்லாத பெருமை ராஜேந்திர சோழனுக்கு மட்டுமே உண்டு. கடாரம் கொண்டான் என்ற பெருமைக்குரியவர் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பற்றி பேச வேண்டும் என்றால் நாட்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கலாம். கடற்கரை, அந்த கடற்கரையிலே அவன் நிறுத்திய படைகள், அந்த படையை பார்த்து உலகம் வியந்த காலம். எப்படிப்பட்ட காலத்தில் கப்பல் படையை நிர்மாணித்தார் ராஜேந்திர சோழன்? அதை பற்றி ஜவஹர்லால் நேரு அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு, லண்டன் மாநகரத்திலே படித்துக் கொண்டிருந்த இந்திரா பிரியதர்ஷினிக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில், அருமை மகளே, தென்னிந்தியாவில் சோழ பேரரசு என்ற வலிமையான பேரரசு இருந்தது. அந்த பேரரசில் வலிமையான கப்பல் படை இருந்தது. அந்த கப்பலிலே யானைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய வலிமை இருந்தது என்று ஜவஹர்லால் நேரு நைனிடால் சிறைச்சாலையிலிருந்து அவருடைய மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார். அந்த அளவிற்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற மன்னன். இந்தியாவை ஆண்ட எந்த மன்னர்களும் கடல் கடந்து மற்ற நாடுகளின் மீது படையெடுத்ததில்லை, கடல் கடந்து சென்று வெற்றியை பெற்றதில்லை. ஏன், ராஜேந்திர சோழன் கப்பல் படையை அமைப்பதற்கு முன்பு, கடற்படையை அமைப்பதற்கு முன்பு உலகத்தில் வேறு எந்த மன்னர்களும் கப்பல் படையை, கடற்படையை அமைத்ததில்லை. உலகின் முதல் கப்பல் படை என்று இன்றைக்கும் கின்னஸ் புத்தகம் வர்ணிக்கிறது. ராஜேந்திர சோழன் அமைத்ததுதான் உலகத்திலேயே முதல் கப்பல் படை. ஜூலியஸ் சீசரை பற்றி சொல்வார்கள். ஜூலியஸ் சீசர் அவருடைய படை வீரர்களுக்கு, அவருடைய நாட்டு மக்களுக்கு ஒரு கடவுச்சீட்டை கொடுத்திருந்தார், ஒரு அடையாள அட்டையை கொடுத்திருந்தார். அந்த அடையாள அட்டையை நடுக்கடலிலே கடற்கொள்ளையர்கள் யாராவது
அந்த ஜூலியஸ் சீசருடைய பிரஜைகளை தடுத்தால் அந்த கடற் கொள்ளையர்களிடம் அந்த அட்டையை காட்ட வேண்டும். அந்த அட்டையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னவென்று கேட்டால், ஜூலியஸ் சீசரின் படைகளை எதிர்கொள்ள யாருக்கு துணிவு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இவர்களை தடுக்க முடியும் என்று எழுதியிருந்தார். அந்த அளவிற்கு ஜூலியஸ் சீசர் கடல் ஆதிக்கம் செலுத்தினார் என்று வரலாறு இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே கடல் ஆதிக்கம் செலுத்திய மாமன்னன் ராஜேந்திர சோழன் கடற்கொள்ளையர்களை அடக்கினான். ராஜேந்திர சோழன் காலத்திற்கு பிறகுதான் கடற்கொள்ளைகள் தடுக்கப்பட்டது. கடற்கொள்ளையர்களை அடக்கினான். அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க மன்னன் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் எப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்? ராஜராஜ சோழனின் ஒரே மகனான ராஜேந்திர சோழன் கிபி 1012ஆம் ஆண்டிலேயே தந்தையுடன் இணைந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் படைகளுக்கு தலைமை தாங்கி வெற்றிகளை பெற்று இளம் வயதிலேயே தனது போர் திறனை நிரூபித்தார். அதனால் அவருக்கு பஞ்சவன் மாராயன், மும்முடி சோழனின் களிறு போன்ற பட்டங்களை இவருக்கு பெற்று தந்தது. இவரின் ஆரம்பகால வெற்றிகள் கொங்கணம், துளுவம் போன்ற நாடுகளை வென்றதுடன் சேர மன்னனை மலைநாட்டை விட்டு ஓடச் செய்து தெலுங்கர் மற்றும் ராஷ்டிரகூடர்களை தோற்கடித்தார். கிபி 1014 முழுமையான சோழ பேரரசின் அரியணையை ஏற்ற ராஜேந்திர சோழன் தனது ஆட்சி காலத்தில் பெரும்பாலான நாட்களை போர்க்களத்திலேயே கழித்தார். மேற்கு சாளுக்கியருடன் தொடர்ந்து பகைமை நீடித்த நிலையில் முதலாம் ஜெயசிம்மனை துங்கபத்ரை நதிக்கரைக்கு அப்பால் விரட்டி வெற்றி பெற்றார். ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தின் உச்சகட்ட சாதனைகளில் ஒன்று கிபி 1019 கங்கை நோக்கிய அவரது படையெடுப்பு. வங்காளத்தின் பால வம்ச மன்னனான மகிபாலனை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றார். இந்த மகத்தான வெற்றியின் நினைவாக ராஜேந்திர சோழன் நிறுவியதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் 250 ஆண்டுகள் சோழ பேரரசின் தலை நகரமாக விளங்கியது. ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் இன்றைக்கும் யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க மன்னன் ராஜேந்திர சோழன் உலகத்தில் மாவீரன் என்று ஜூலியஸ் சீசரை, நெப்போலியனை, அலெக்சாண்டரை சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பே மாவீரனாக வாழ்ந்தவர். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், ராஜேந்திர சோழன் கடல் கடந்த நாடுகளை வென்று அவருடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை போர்க்களத்திலேயே கழித்திருந்தாலும் கூட, போர்க்களத்திலேயே அவர் இருந்திருந்தாலும் கூட, அவர் ஆட்சி நிர்வாகம் திறம்பட நடத்தப்பட்டது. எப்படி என்று கேட்டால், அந்த ஆட்சியை நடத்துவதற்கென்று பல சிறந்த நிர்வாகிகளை நியமித்திருந்தார். இன்றைக்கு இருப்பதை போல மிகப்பெரிய தகவல் தொடர்பு கிடையாது. தகவல் தொடர்பு இல்லாத காலத்திலேயே போர்க்களத்தில் நீண்ட நாட்களை கழித்தாலும் கூட ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சி திறம்பட நடக்க வேண்டும் என்பதற்காக பல சிரமங்களை மேற்கொண்டு ஆட்சி நிர்வாகத்தையும் சிறப்பாக நடத்தினார். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் சோழர்களுடைய தலைநகரம் இருந்தால் காவிரி நதிநீர் படுகை, காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்படும் என்பதற்காகவே வறண்ட நிலமான அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு மாநகரத்தை உருவாக்கி அந்த தஞ்சை மாவட்டத்தில் விவசாயம் கெட்டு போய்விடாமல், விவசாயம் அழிந்து விடாமல் பாதுகாத்தார். அதற்காகவே தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு, அரியலூர் மாவட்டத்திற்கு மாற்றினார். அப்படிப்பட்ட சிறந்த நிர்வாகி ராஜேந்திர சோழன் கடல் கடந்த நாடுகளை படையெடுத்து செல்கின்ற பொழுது இன்றைக்கு இருப்பதை போல மெரைன் என்ஜினியரிங் படித்த பொறியாளர்கள் கிடையாது, கப்பல் படை வல்லுநர்கள் கிடையாது, கப்பலை செலுத்துகின்ற மாலுமிகள் கிடையாது. இன்றைக்கு இருப்பதை போல அறிவியல் வளரவில்லை, திசை காட்டும் கருவிகள் இல்லை, கலங்கரை விளக்கங்கள் இல்லை, வழிகாட்டுவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் கடல் ஆமைகளை வைத்து கப்பல் படையை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றான், கடாரத்தை வென்றான், உலகத்தின் பல நாடுகளை வென்றான் என்று சொன்னால் இன்றைக்கு கூட ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது ராஜேந்திர சோழன் வியப்பின் உச்சத்தில் நிற்கிறார். எப்படி ராஜேந்திர சோழனால் முடிந்தது? லட்சக்கணக்கான படை வீரர்களை வைத்து எப்படி ஒரு கப்பல் படையை வழிநடத்த முடிந்தது? இன்றைக்கு இருப்பதை போல கனரக கப்பல்கள் கிடையாது, கனரக இயந்திரங்கள் கிடையாது, மிகப்பெரிய கப்பல்கள் கிடையாது, விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் கிடையாது.
ஆனால் மரக்கலங்களை வைத்து கப்பலை உருவாக்கி அந்த கப்பலிலே யானைகளை ஏற்றி சென்று அந்த யானைகளை கொண்டு போய் சரியான துறைமுக கட்டுமானம் இல்லாத பகுதிகளில் இறக்கி அந்த கப்பலை கொண்டு போய் நிறுத்துவதற்கு சரியான துறைமுகங்கள் கிடையாது. இன்றைக்கு போல வளர்ச்சி அடைந்த துறைமுகங்கள் இல்லை. அப்படிப்பட்ட துறைமுகங்கள் இல்லாத காலத்திலேயே கப்பல் படையை நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை ராஜேந்திர சோழன் பெற்றார் என்றால் ராஜேந்திர சோழனுடைய அறிவு, ஆற்றல், நிர்வாக திறமை, அவருடைய போர் தந்திரம், அவருடைய போர்க்குணம், அவருடைய போராட்ட உணர்வு, ஒரு படையை வழிநடத்திய திறமை, இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது ராஜேந்திர சோழன் நிச்சயம் ஒரு தெய்வ பிறவியாகத்தான் இருக்க முடியும். மனித பிறவியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று இன்றைக்கு நாம் வியந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ராஜேந்திர சோழன் செய்த அந்த சாதனையை 1000 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும், இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்ததற்கு பிறகும், விஞ்ஞான உலகம் இன்றைக்கு ஆளில்லாத விமானங்களை செலுத்தி ஆளில்லாத விமானங்களை பயன்படுத்தி போர்களை நடத்தி இருந்தாலும் கூட ராஜேந்திர சோழனை போல ஒரு ஒப்பற்ற லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட படைகளை வழிநடத்தி பல நாடுகளை நடுங்க வைக்க முடியும், பல நாடுகளை வெல்ல முடியும், கடல் கடந்து ஒரு படையை அமைக்க முடியும், கடலிலேயே ஒரு கப்பல் படையை அமைக்க முடியும் என்று இன்றைக்கு உலகிற்கே கப்பல் படை அமைப்பதற்கு முன்னோடியாக முதல் மன்னனாக ராஜேந்திர சோழன் இருந்தார். அவருக்கு இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி எடுக்கப்படும் இந்த விழா உலக புகழ்பெற்ற விழாவாக இருக்க வேண்டும். இந்திய துணைக்கண்டமே இந்த விழாவை பாராட்ட வேண்டும், இந்த விழாவை கொண்டாட வேண்டும், இந்த விழா இன்னொரு உலக வரலாறை படைக்க வேண்டும் என்றுதான் தமிழர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறார்கள் என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.